1 hour நான் ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஈடுபட போறேன். அது எனக்கும் அதுக்கு மட்டும்தான். இதை வெளியில் நம்ம சொல்லணும் கூட அவசியம் இல்லை. 2ஆம் நாளுக்கு வந்து ஒரு நோட்டெல்லாம் எடுத்து போட்டு அதுல ரோலக்ஸ் வாட்ச் சரவணன் சந்திரன் எழுதிலாம் வச்சுட்டேன். அவர் அந்த இது வேற பார்த்து சொல்றாரு, டோன்ட் டூ தட், அதெல்லாம் செய்யாத, நீ இதை என்ஜாய் பண்ணு. குண்டு புத்தகமோ பெரிய புத்தகம், அப்புறம் 2வது வந்து ஒரு நாளைக்கு 100 பக்கம் படிக்கணும், அப்புறம் இந்த புத்தகத்தை முடிக்கணும், அப்புறம் ஐயோ இந்த புத்தகத்தை வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும், ஐயோ இந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போய் போடணும், அதெல்லாம் வேண்டாம். கேவி அழுது கண்ணாடியெல்லாம் எடுத்து தொடச்சி அவர் வீட்டுக்கு போட்டோலாம் எடுத்து வந்து கடைசியாக சொன்னாங்க, எதுக்குமே எவன் செத்தாலும் உழைச்சாலும் எவன் பேரத்துக்கும் கலங்காத குறைஞ்சபட்சம் வந்து எழுதினால் அழுகுறையில தொலை அப்படின்னு நானுங்க. என் கையில ஒண்ணுமே இல்லைங்க. அது ஒரு நோட் எடுத்து பார்த்தேன். அங்க அதுல உள்ள கணக்கு வழக்குகள் மட்டும்தான் இருந்ததே தவிர ஒரு பேரோ ஒரு ஊர் பேரோ ஒரு குறிப்போ எதுவுமே என்கிட்ட இல்ல. ஆனா நான் எழுத ஒரு சாப்டர் உட்கார்ந்த பிறகு வந்து என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்குல்ல ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அது அத்தனையும் தூக்கி வெளியில வந்து பொலிச்சுன்னு போட்டுருச்சு. விகடன் பிளே நேயர்களுக்கு வணக்கம். விகடன் பிளேல நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதுல முக்கியமா ரோலெக்ஸ் வாட்ச், 5 முதலைகளின் கதை, அப்படிப்பட்ட புத்தகங்களை எழுதின எழுத்தாளர் சரவணன் சந்திரன் இன்னைக்கு நம்மளுடைய டாக் வித் ஆத்தர் எபிசோடுக்கு வந்திருக்காரு. அவர்கிட்ட அவருடைய எழுத்து பயணம் மற்றும் இந்த புத்தகங்களை பத்தி பல விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். பார்க்கலாம். ஸோ ஒரு எழுத்து வடிவத்துல ஆரம்பிச்சு இப்ப வந்து நாங்க ஆடியோவாகவும் உங்களுடைய ஒர்க்கை நாங்க கேட்கும் போது வந்து அந்த ஒரு பரிமாற்றம் ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்திருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆடியோ புக்ஸ் கேட்கிற ஒரு நிலைமைக்கு வரும்போதும் உங்களுடைய எழுத்துக்கள் வந்து ரொம்ப பயங்கரமா எங்களுக்கு ரிலேட்டட் ஆகுது. நீங்க வந்து எழுதும் போது கண்டிப்பா நாளைக்கு இது ஆடியோ புக்கா வரும் அப்படின்னு நினைச்சுனா எழுதியிருக்க மாட்டீங்க. பட் இந்த பயணம் ஆரம்பிச்ச இடம், அதை பத்தி சொல்லுங்க. முதல்ல நீங்க எழுத்துக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தது. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, பெரிய தொழிலதிபர், பெரிய மிளகு எக்ஸ்போர்ட் பண்றவரு. அவரால் வந்து குட்டி குட்டியா படிக்க முடியும், செய்ய முடியும். அவர் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய அந்த 5 வரி கண்டென்ட், 6 வரி கரண்ட், 10 வரி கண்டென்ட், அந்த மாதிரி கட்டுரை அதெல்லாம் படிச்சிருவார். ஆனா ஒரு நாவலா ஒரு புத்தகமா அவரால் வந்து படிக்க முடியல, செய்ய முடியல. ஆனா அவருக்கு நேரம் மிகையா இருக்குது. இந்த மிளகு எக்ஸ்போர்ட்டுக்காக என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லா வந்து தென்னிந்தியா ஃபுல்லா போய் சுத்தி வருவார், கார்லயே சுத்தி வருவார். கூர்குக்கு அங்க போறது இங்க போறது, அந்த மிளகு வியாபாரம் பத்திலாம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப பனி படர்ந்த சாலைகளில் போகக்கூடிய அந்த மாதிரியான ஒரு நல்ல டிராவலரும் கூட. அவருக்கு அந்த நாவல் படிக்கணும்னு இருக்கு. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, தலைவரே அவங்க நாவல் எனக்கு உண்மையாக படிக்கணும்னு தோணுது, அதுவும் அந்த வியாபாரத்தை வச்சு எழுதிருக்கீங்களா 5 முதலின் கதை, அதை படிக்கணும் தலைவரே, அதை எப்படியாச்சும் ஆடியோ ஆகித்தாங்களேன் அப்படி இப்படின்னாரு. நான் அப்போ சொல்லுவேன், தலைவரை கஷ்டப்பட்டு படிங்க, செய்யுங்க, பண்ணுங்கன்னு. ஆக்சுவலி 5 முதலின் கதை ஆடியோ புக்கா வந்தப்போ எனக்கு உடனடியாக மகிழ்ச்சியா இருந்தது. அவரை நினைச்சுதான் நான் ஒன்னும் என்ன பண்ணேன்னா, அவருக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இப்ப ஆடியோ புக் யாராச்சும் கேட்கறவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்றேன். அது மேல எனக்கு விருப்பம் இல்லை. இப்ப நாளைக்கு என் பசங்களா இருக்கட்டும், உங்க பசங்களா இனிமேல் ஆடியோ தான் கேட்க போறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் தான். ரேடியோ பெட்டி இருந்தது. ரேடியோ பெட்டி இருக்கும்போது என்ன பண்ணா, திடீர்னு டிவி பெட்டி வந்து, டிவி பெட்டி கம்ப்யூட்டர் பெட்டி வந்துச்சு. கம்ப்யூட்டர் பெட்டி அப்படி ஒண்ணு வந்துட்டு தான் இருக்கு. அது காலத்துல தப்பிக்க முடியாது. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொன்ன மாதிரி தான், என்னெல்லாம் வரலாம், ஆனால் நீங்க டெக்னாலஜி அடிப்படை கண்டென்ட்ங்கிறது வந்து என்னன்னா அந்த வாழ்க்கை தான், இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம். ஸோ அந்த ஆடியோ புக்கா வரும்போது அதை நீங்க வியப்பா பாக்குறீங்கல்ல, அந்த வியப்புல நான் பார்க்கல. அது நான் வந்து அந்த அச்சு ஊடகத்தோடைய கடைசி தலைமுறையா வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம பார்ப்போம்ல, ஐயோ போகுதேன்னு பார்ப்போம். அந்த மனநிலையில இருக்கிறேன். ஆனா அதுக்கு எதிரான மனநிலையில இல்ல. ஓகே. ஆனா ஒரு புத்தகம் படிக்கிற ஒரு நபரா வந்து ஆடியோ புக்ஸ் நான் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். என்ன ஆயிடுதுன்னா, ஒரு சில நேரங்கள்ல இந்த குண்டு புத்தகங்களை பார்க்கும்போது டக்குன்னு இது எப்படா படிச்சு முடிப்போம், இது எப்படி நம்ம ஃபுல்லா படிக்க போறோம்னு லைட்டா ஒரு பயம் வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, அந்த புக்கையும் வாங்கிட்டு ஆடியோ புக்கையும் போட்டுட்டு கூடவே உட்காந்து வாசிக்கும்போது ஒரு மணி நேரம் இன்னைக்கு நம்ம இதை படிச்சே ஆகிறோம் அப்படிங்கிற மாதிரி அது பயன்படும் போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஆனா கதை கேட்டுட்டு வேற ஏதாவது ஒரு வேலை பார்த்தோம்னா அது போயிடுது. அந்த படிக்கிறத வந்து இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா முதல்ல மாத்தாதீங்க. குண்டு புத்தகமோ பெரிய புத்தகம், அப்புறம் 2வது வந்து ஒரு நாளைக்கு 100 பக்கம் படிக்கணும், அப்புறம் இந்த புத்தகத்தை முடிக்கணும், அப்புறம் ஐயோ இந்த புத்தகத்தை வந்து எடுத்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் போய் சொல்லணும், ஐயோ இந்த புத்தகத்தை வந்து நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போய் போடணும், அதெல்லாம் வேண்டாம். அது வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஒரு 1 hour நான் ஒரு ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஈடுபட போறேன். அது எனக்கும் அதுக்கு மட்டும்தான். இதை வெளியில் நம்ம சொல்லணும் கூட அவசியம் இல்லை. யார்ட்டையும் நான் என்ன புக்கு படிச்சுன்றது இல்லை, நான் என்ன உணர்வை நான் அடைஞ்சேன் அதெல்லாம் நம்ம சொல்லணும் கூட அவசியம் இல்லை. அந்த 1 hourல எத்தனை பக்கம் உங்களால போக முடியுது, எவ்வளவு தூரம் அந்த கதைக்குள்ள நீங்க போக முடியுது, செய்ய முடியுது அப்படிங்கிறது தான். ஒரு கட்டத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பாருங்களேன், எல்லாத்துக்குமே வந்து ஒரு முயற்சி போடணும். உங்க வடிவல் பாணியில சொல்லணும்னா வந்து என்னன்னா, ரஸ்க் சாப்பிட்றதுக்கே நீங்க ரிஸ்க் எடுக்கணும். நீங்க கடலை சாப்பிடணும்னா கூட கொஞ்சம் உடைச்சு சாப்பிடணும். நீங்க எவ்வளவு பெரிய கோடி ரூபாய் வச்சிருந்தீங்கன்னாலும் பிஸ்தா பருப்பு வந்து என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உடைச்சு தான் சாப்பிடணும்.
சரிங்களா? ஆளுக்கு கொடுத்துருவானுங்க. எங்கேயோ வேற வழி இல்லாம இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடச்சுதான் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் நீங்க பண்ற மாதிரி நீங்க ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு வரும்போது அதை புரிஞ்சுக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசிப்ளின் இருக்கு. நீங்க புத்தகத்தை பத்தி படிக்கிறீங்க, உடனடியா நீங்க ஏதோ ஒரு மியூசிக் செஷன்ல ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. உடனே என்னங்க இதை 5 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல ஒரு ஜிங்கிள்ஸ் மாதிரி போட்டு தள்ளிட்டு போயிடலாம். எதுக்கு உட்காந்து 1.5 மணி நேரம் ஆலாபனை பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. அது இல்லை. நீங்க அதுக்கு போங்க. அந்த இதுக்கு அது ஒரு டைம் கோரத்தான் செய்ய அதெல்லாம் வேண்டாம் தானே இதுக்கு வந்திருக்கீங்க. இதுலயும் அதே எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்படி இதுலயும் அதே ஸ்பீடு வேணும், இதுலயும் அதே இது வேணும், 2 ஃபைட்டு வேணும், 4 டூயட் வேணும், ஒரு ட்விஸ்ட் இல்லையே. அங்க இருக்குல்ல, போங்க. உங்களுக்கு வேணும் முனியாண்டி விலாஸ் வேணும்னா முனியாண்டி விலாஸ் போங்க, சரவணன் வேணும் சரவணன் போவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மையை நீங்க புரிஞ்சுட்டு படிக்கிறது தான். இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான நீங்க கேட்ட கேள்விக்கு வரேன் நான். இந்த படிக்கிறதுங்கிறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான அனுபவமா இருக்கனாலதான் பயந்துடுறாங்க. இவ்வளவு பெரிய புக்கை நான் எப்படி ஏன் படிச்சு முடிக்கணும்னு கேட்கறேன் நான். அதுல நீங்க ஒரு 50 பக்கம் 60 பக்கம் பண்ணி அதுலயே உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிச்சு போச்சு அப்படின்னாலுமே ஓகே தானே. இல்ல உங்களுக்கு தேவையான அளவை படிங்க, எடுத்து படிங்க, கொஞ்சம் கொஞ்சமா படிங்க. அப்புறம் நிறைய படிக்கிற பேட்டர்ன்லயே இருக்கு. இப்ப நான்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு நேரத்துல 4-5 புத்தகங்கள் படிச்சுட்டு இருப்பேன் என் மூடுக்கு தகுந்த மாதிரி. இப்ப சம்டைம் நமக்கு சிக்கன் சாப்பிடணும்னு தோணும், சம்டைம் நமக்கு ஃபிஷ்ஷா சாப்பிடணும்னு தோணும், சம்டைம் என்னன்னா இதுமா ஒண்ணு வேணா தயிர் சாதம் மட்டும். அது ரீடிங்லயும் இருக்கும். உங்களுடைய வேலை பழு அதெல்லாம் சேர்க்கும் போது கொஞ்சம் லைட்டா படிக்கணும்னு தோணும், ஏதாவது ஒரு டிராவல் சம்பந்தமா படிக்கணும்னு தோணும். அந்த மாதிரி நீங்க என்னன்னா உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ டேஸ்ட் இட் தான் நான் சொல்றேன். அதை டோன்ட் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. சாப்பிட நீங்க எப்படியாச்சும் போய் இன்னைக்கு இதை நான் 3 மணி நேரத்துக்கு அப்படி போறீங்களா? இல்ல டேஸ்ட் பண்ணுங்க. நமக்கு குருவி வயிறு அவ்வளவுதான் சாப்பிட்டோம். நான் பருந்தா இருந்தேன்னா நிறைய சாப்பிட்டுருப்பேன். நான் குருவி இப்ப என்னப்பா செய்யறதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஓகே. உங்களோட லைஃப்ல இந்த படிக்கிற அனுபவம் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சு? ஏன்னா நீங்க அதை ரொம்ப ரசிச்சு ஒரு விஷயமா சொல்றீங்க. அந்த ஒரு அனுபவத்தை பத்தியே உங்களால பேசுறதுக்கு அவ்வளவு இருக்கு. இது எங்க ஆரம்பமாச்சு? கோவில்பட்டி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரை லேண்டு. ஹாக்கி பிளேயர்ஸ், நாங்களாம் ஹாக்கி பிளேயரு. ஒரு ட்ரை லேண்டு. அப்போ நாங்கள் வறுமை காரணமாக என்ன கேட்டிங்கன்னா மற்ற மாதிரி டூருக்குலாம் போக முடியாது. டூருக்குலாம் வாய்ப்பே கிடையாது. இந்த டூருங்கிறத என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிருந்து அந்த ஒரு 6 கிலோமீட்டர்ல கூட்டு போற குறுமலையை டூர்லாம் சொல்லுவாங்க. வெளியில போனது செய்யலங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் நான் விளையாடுறதுக்காக வந்த பிறகு நிறைய டிராவல் பண்ண எல்லாமே பண்ணேன். எனக்கு முதல்ல இலக்கிய புத்தகங்கள்ல சோ தர்மன் ரைட்டர் அண்ணன், அது எங்க ஊர் தான் அண்ணனா. அவர் வீட்லயே தான் இருப்பேன், பழியா கிடப்பேன், விளையாடுவேன், போவேன், அவர் வீட்டில் கிடப்பேன். காலேஜுக்கு போறதுக்கு முந்தை அந்த 12th முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கும்போது சரவணே அதை படி சரவணே அப்படின்ட்டு அந்த அவருடைய தூர்வை நாவல் கொடுத்தாரு. நான் படிச்சேங்க. ஆச்சரிய. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய கதை அதெல்லாம் வேற இன்டர்வியூல சொல்லியிருக்கிறேன். அதாவது கேட்கறவங்க அங்க போய் தேடி பார்த்துக்கிட்டோம். ஆனா அந்த நாவல் என்ன கேட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயம் சொல்லணும்ல, ஒரு பண்டத்தை ஒருத்தவங்க நம்ம கையில கொடுத்து சாப்பிட்டு பாரு சரவணா அப்படி கொடுக்குறாரு. அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தான். வாரமலர் அது இது அந்த மாதிரி குடும்ப மலர் அது அப்படின்னு சட்டுன்னு அது பிடிச்சி போச்சு. சட்டுன்னு பிடிச்சி போச்சு. நாங்க அடிப்படையாகவே விளையாட்டு விடுறதுனால என்ன கேட்டீங்கன்னா எங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒரு சிம்பிளான விஷயம், உங்களை நோக்கி ஒரு 120 கிலோமீட்டர் பந்து வருது, என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன யோசிச்சுட்டு இருப்பீங்க? யோசனையே இருக்காது. நீங்களும் அந்த பந்து மட்டும் தான் இருப்பீங்க. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க விளையாடிட்டே என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க, வீட்டுக்கு போறது, நாளைக்கு சாப்பிட்றது, கரைஞ்சிருவீங்க. அந்த மாதிரி என்ன கேட்டீங்கன்னா அந்த அனுபவம் விளையாடி 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 கிட்டத்தட்ட ஒரு குதிரையை பழக்கிற மாதிரி பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆல்ரெடி பண்ணிடுவாங்க. அது நம்மள அறியாமே நடந்துறதுனால அப்ப என்னால என்ன மட்டுங்கிட்டா ஒரு புக்குக்குள்ள போகும்போது அப்படியே கரைஞ்சி போக முடியும். அந்த சிஸ்டத்துக்குள்ள இருக்கிறோம்ல, ஏற்கனவே மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய பயிற்சியில இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த பயிற்சிக்குள்ள போறதுனால அந்த உலகத்துக்குள்ள போனது செஞ்சது, அதுக்கப்புறம் இந்த ஆழமான கேள்விகளை நோக்கி நகர்றது இருக்கு இல்லையா? இது வரைக்கும் படிச்சது எல்லாமே ரொம்ப மேலோட்டமான கேள்விகள் தான் இருந்துச்சு. இது ரொம்ப ஆழமா என்னமோ சொல்றாங்களே, ஒரு துயரம்னா என்ன, அந்த வருத்தம்னா என்ன அப்படின்னு போகும்போது அந்த சுவை எனக்கு பிடிச்சி போனதுனால ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் சொல்றேன்ல, அது என்ன தொத்தல, நான் தான் அது வேதாளம் தொத்துற மாதிரி தொத்திக்கிட்டு நான் தான் தொத்திக்கிட்டேன். அது என்ன தொத்தல, எனக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா நான் ஏன் தொத்திக்கிட்டேன்னு சொல்றேன்னா என் வாழ்க்கையில இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் அப்படி கிளம்பி ஒரு 46 வயசு ஆகுது அப்படின்னா ஒரு 20 வயசுல கணக்குனீங்கன்னா ஒரு 26 வருஷம் கரையில என்னென்னமோ பண்ணிட்டேன். பட்டாசு கடை வச்சேன், அதை வச்சேன், இதை வச்சேன், என்னென்னமோ பண்ணிட்டேன். பிபிஓ ரன் பண்ணேன், இப்போ மீன் கடை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இடையில ஃபாரினுக்கு போனேன், அந்த பிசினஸ் என்னென்னமோ பண்ணேன்.
ஆனா கடைசியா வந்து என்னன்னா எங்க போனாலும் நான் விடாம பிடிச்சிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா அதுதான். ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க உங்களுக்கு ஒரு பண்டம் பிடிச்சதுன்னா உலகத்துல எந்த மூலையில கிடைச்சாலும் என்ன பண்ணுவீங்க? அது எங்க கிடைக்கணும் தேடி தேடி போய் அப்புறம் அந்த பண்டம் தீந்துடக்கூடாதுன்னு வேற நீ ஒளிச்சு அப்படிங்க. ஆமா ஆமா அந்த மனநிலையில தான் நான் அதை அணுகிறேன். ஓகே. ஜோ தர்மன் அவர்களுடைய புத்தகத்துல ஆரம்பிச்சு வேற எந்தெந்த புத்தகங்கள் வந்து உங்களுக்கு இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு? அப்போ உள்ள வாசிப்போரோட ட்ரெடிஷன் வந்து வேற. நான் இப்போ காலேஜில் வந்து தமிழ் இலக்கிய மாணவன், தமிழ் லிட்டரேச்சர் தான் படிக்கிறேன் நான். ஸோ அப்போ ஒரு சிஸ்டமாக படிப்பாங்க. முதல்ல என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அங்கங்கே அந்த சோதர்மன்லாம் உள்ளே வந்தாலுமே ரஷ்யன் லிட்ரேச்சர் ராதுகா பதிப்பகம் அப்படின்னு சொல்லி ஒரு பதிப்பகம் ரொம்ப கலர்ஃபுல்லான புத்தகம் போடுவாங்க. விலை சீப்பாக கிடைக்கும். ஸோ நம்ம பொருளாதார வசதி கொடுக்க முடியும் அப்படி வர்றது. அப்புறம் அப்போ படிக்கிறதுலாம் அப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னா எல்லா படைப்பாளரும் தீஜானா தீஜாவோட எல்லா ஒர்க்கையும் எடுத்து படிக்கிறது, கூப்பாருன்னா கூப்பாரோட எல்லா எடுத்து படி. அப்படின்னு தமிழ் இலக்கியத்தில் வந்து என்ன கேட்டிங்கன்னா தமிழ் இலக்கிய மாணவன்றனாலையுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா பாடத்திட்டத்திலையுமே வந்து வேற சங்க இலக்கியம் தொடங்கி வந்து எல்லா இலக்கியங்களும் இருக்கிறதுனால வந்து அது ஒரு ட்ரெடிஷனலான முறைப்படியான அந்த ஒரு குருகுல படிப்பு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான படிப்பு. ஓகே. ட்ரெடிஷனலா படிச்சது. சங்காலம்னா நீங்கன்னா அது குறைஞ்சபட்சம் எல்லா டெக்ஸ்டையும் படிக்க முடியாது. அதை பத்தியான குறிப்புகள் செஞ்சு பண்ணி இருக்கிறீங்களா? மேக்சிமம் வந்து தமிழ் இலக்கிய நாவல்கள், பழைய நாவல்கள் வந்து மேக்சிமம் எல்லாருமே நான் வந்து எங்களோட லைப்ரரியில அந்த அக்சஸ் இருந்துச்சு, நான் படிக்க ஆரம்பிச்சு எல்லாமே பண்ணேன். அதுல நம்ம வந்து எது நம்மளை ஈர்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒவ்வொன்னு ஆனந்தி. இப்போ நான் ரொம்ப மேன்ஷன் காலத்துல எல்லாம் இருந்தேன். மேன்ஷன் காலத்துல எல்லாம் நம்ம தெரியும் இல்லைங்களா, நம்ம ஊர்ல இருந்து வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரியான காலத்துல வந்து அசோகமித்திரனுடைய இது எல்லாமே செய்யும். சம்டைம் வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கி ராஜநாராயணன் எடுத்து படிப்பேன். அது படிச்சேன்னா அதுல வந்து அவர் நிறைய அடிக்கடி வந்து அந்த குண்டாஞ்சோறு தயிரை கரைச்சி கம்மஞ்சோரை கரைச்சி குடிச்சு அதை அப்படி அப்படிங்கும்போது வந்து பசிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு டெக்ஸ்ட், ஒவ்வொரு காலகட்டத்துல ஒரு டெக்ஸ்ட். ஓகே. இது எப்ப எழுத்த மாற ஆரம்பிச்சது? நீங்க எப்ப எழுத ஆரம்பிச்சீங்க? நான் எழுதுறது வந்து நான் முதல்ல இருந்தே எழுதிக்கிட்டு இருக்கிறேங்க. நான் சின்ன வயசுல இருந்தே எழுதிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் இடையில ஹாக்கி அதுல போனது, செஞ்சது, பண்ணது. அப்புறம் நான் ஜேர்னலிசத்துக்கு வந்த பிறகு வந்து தொடர்ச்சியா 2000 இருந்து தொடர்ச்சியா நான் எழுதிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். நிறைய வந்து இந்தியா டுடேல அரசியல் நிருபரா இருந்து சீனியர் பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டரா இருந்தேன். அப்போ உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை, நீங்க மீடியால தான் இருக்கிறீங்க, எவ்வளவு எழுத வேண்டியிருக்கும் அதெல்லாம் எழுதலாமா. புத்தகமா எழுதுனது அப்படிங்கிறது வந்து 2015 அப்படிங்கிறது தான். 2015 5 முதலைகளின் கதை நாவல். எனக்கு முதலே நாவல் எழுதணும்ன்றதான் தெளிவா இருந்தேன். இந்த எடுத்துட்டு ஹீரோ தானே இந்த சைடு கேரக்டர் கவிதை அது எடுத்துட்டு எழுதுனேன். அதுக்கடுத்து கடன்னு அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எழுத்தாளருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து போதிய வரவேற்பு. அதுதான் வந்து அடுத்தடுத்து எழுத தூண்டும். ஸோ 5 முதலைகளின் கதை எழுதணும் அப்படின்னோடனே அதை கிடைச்சிச்சுல, ஒரு வரவேற்பு கிடைஞ்சதுல, செஞ்சது இல்லை. அப்போ என் முன்னாடி வந்து ரொம்ப கூர்மையா நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை, இதை நான் உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கணும். ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடிய என்னோட சீனியர் சொன்னாரு, அடுத்தது நான் எழுதுறதுக்கான மும்முரத்துல இருந்தேன். அடுத்தது எழுதுறதுக்கான மும்முரத்துல இருந்தப்போ சொன்னாரு, இதை என்ஜாய் பண்ணு அப்படின்னாரு. இப்ப கிடைத்த வரவேற்பு இருக்கு இல்லையா, வரவேற்பு அது தொடர்ச்சியா கூட்டங்கள் ஏதாவது நடத்து, அதை நடத்து, இதை நடத்து, இதை என்ஜாய் பண்ணு. ஏன் வந்து இதை விட்டு நீ ஓட நினைக்கிற, இதை விட்டு ஓட நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்டாரு. நான் வந்து ஆக்சுவலி இதை நான் திட்டமிட்டெல்லாம் செய்யல. நான் இயல்பாவே வந்து அடுத்த நாவல் வந்து ரோலக்ஸ் வாட்சுக்கு வந்து கையில் எழுதினேன். அந்த நாவலை 2வது நாவலை கையில் எழுதினேன். முதல் நாவல் டைப் பண்ணேன் நான். 2வது நாளுக்கு வந்து ஒரு நோட்டெல்லாம் எடுத்து போட்டு அதுல ரோலக்ஸ் வாட்ச் சரவணன் சந்திரன் எழுதிலாம் வச்சுட்டேன். அவர் அந்த இது வேற பார்த்து சொல்றாரு, டோன்ட் டூ தட், அதெல்லாம் செய்யாத, நீ இதை என்ஜாய் பண்ணு, இந்த மொமெண்ட் உனக்கு போயிடும். அவர் நிறைய உதாரணங்கள்லாம் சொல்றாரு. குழந்தை வளர்ற காலகட்டத்தில் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அந்த பாலியத்தை குழலில் யாழின் இது அப்படி அதெல்லாம் அப்படின்ட்டு. ஆனா நான் அது என் மனம் வந்து இயல்பாவே அதுல இருந்து தப்பிச்சோட தான் ட்ரை பண்ணுச்சு. அப்புறம் தான் கவனிச்சு பார்த்தேன், ஏன் இந்த மனம் இப்படி தப்பிச்சோட ட்ரை பண்ணுதுன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம என்னதான் தெரியும். முதல் நாள் விளையாடின மேட்ச் வந்து என்ன கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் அந்த மெஸ்ஸில் போறோம்ல அதுல பேசிக்கிற அளவுக்கு தான். ஏய் மச்சி இன்னைக்கு போட்டா பாரு கோல், சரியான மச்சி, அப்படி இப்படிலாம் பேசிக்கிறது எல்லாமே. ஒரு 8 மணி 9 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி படுக்கையில போனாலே வந்து கேட்டீங்கன்னா அடுத்த நாள் மேட்சை வந்து சிந்திக்க தொடங்கிடுவோம், அடுத்தது பண்ணியிருப்போம். இப்ப நீங்க கோலியை போய் வந்து கேட்டீங்கன்னா, என்னைக்காச்சும் போய் வந்து கேட்டீங்கன்னா நேத்து அடிச்ச கண்டட பத்தி பேசிட்டே இருக்கிறாங்களா, நாளைக்கு மேட்ச் என்ன, அது நேத்து மேட்ச் பழசாயிடுச்சு அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த மனநிலை தான். அப்புறம் வேணா உட்காந்து அப்பதான் டைம் இருக்குல்ல, அப்படியே டைம். அப்ப எழுத்தாளருக்கு எதுக்கு ரிட்டையர்மெண்ட்? ரிட்டையர்மெண்டே இல்லாத ஒரே ஒரு துறை வந்து எழுத்தாளர் இருக்காங்க. சினிமாக்காரங்களாம் ஒரு 10 படம் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, சாகுற வரைக்கும் எழுத்தாளர். அப்பதான் எனக்கு தோணுச்சுமா, அடுத்தது என்ன, இது எது தூங்கிக்கிட்டு அப்படிங்கும் போதுதான்
சடக் 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 சடக்னு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது இப்ப எழுதி கையில வச்சிருக்கிறது 9வது நாவல், 25வது புத்தகம். ஓகே. 2015 அக்டோபர் 1 புத்தகம். அப்பா கணக்கு பண்ணிக்கோங்க. டிவைடட் பை எத்தனை, ஒரு வருஷத்துக்கு சராசரி எத்தனைன்னு பார்த்து இப்படி எழுதுன்றதுக்காகலாம் எழுதல. அப்படிலாம் எப்படி எழுத முடியும்? அப்படிலாம் எழுதி காரி துப்பிட மாட்டாங்களா என்ன? டெக்ஸ்ட் எல்லாம் வெளியில தானே கிடக்குது, படிக்க தானே செய்யறாங்க. அப்படி இல்ல, ஒண்ணுல இருந்து டபக்குன்னு நம்ம அது ஒரு அனுபவமா பாக்குறேன் நான். ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, இப்போ ஒண்ணு எழுதிக்கிட்டு இருக்கிறேன் நான், இப்போ அதோட இடைவேளை வரைக்கும் முடிச்சுட்டு வந்திருக்கிறேன் நான். ஆக்சுவலி முந்தானத்து உங்க இது வந்து பேசும்போது வேணாமே தான் சொன்னேன் நான். எதுக்கு இன்டர்வியூல என்ன பேச போறோம், போன முறைதான் வேற ஒன்று பேசிட்டோம்னா புதுசா ஏதாவது பேச போறோமா அப்படின்றது வந்து, ஏன்னா நான் அந்த அந்த அனுபவத்துல இருக்கிறேன், அப்படியே என்ஜாய் பண்ணி அதுக்குள்ள அந்த ஒரு அனுபவத்துல இருக்கேன். அதை ஒண்ணு எழுதிட்டு கேவி கேவி அழுது கண்ணாடி எல்லாம் எடுத்து தொடச்சு அவர் வீட்டுக்கு போட்டோலாம் எடுத்து வந்து கடைசியாக சொன்னாங்க, எதுக்குமே எவன் செத்தாலும் முளைச்சாலும் எவன் பேரத்துக்கும் கலங்காத குறைஞ்சபட்சம் வந்து எழுதினால் அழுகுறையில தொலை அப்படின்னு நானுங்க. அது அனுபவம். நம்ம அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா போதும், அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா போதும். அது மத்ததெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே ஒரே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டா தான் இருக்கு. நீங்க முதல்ல பார்க்கும்போது சொல்றீங்கல்ல, சார் அவங்க நாவல் படிச்சேன் நல்லா இருக்கு, 2வது உங்க நாவல் படிச்சேன் நல்லா இருக்கு, அவர் வந்து படிச்சேன் நாவல் நல்லா இருக்கு, ஒரு டெம்ப்ளேட் ஆயிரும். அது கேட்கிறோம் பண்றோம், அதுல இருந்து நம்ம ஒரு எனர்ஜி எடுத்துக்கலாம். அதுல இருந்து நம்ம வந்து என்னன்னா, தமிழ்ல அது ஆங்கிலத்துல சரியா ப்ரொடியூஸ் பண்ண தெரியல, பெருமிதம் சொல்லுவாங்க, ப்ரைட் இருக்கு, அதை எடுத்துக்கலாம். பெருமிதத்தை எடுத்துட்டு அதெல்லாம் எதுக்குங்கிறேன், இதெல்லாம் எடுக்கிறீங்கல்ல, ஒன்னெல்லாம் எடுக்கிறீங்களா, அதுல இதை எடுக்கிறீங்க, இதை எடுத்து இருக்கிறீங்க, இதெல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் எதுக்குங்கிறேன். இதெல்லாம் எனர்ஜி தானே, எதுக்கு அகைன் நீங்க ஓடுறது தான். நான் செஞ்சுட்டே இருக்கேன், எங்கேயோ கேட்டு எங்கேயோ வந்து நின்றுச்சு. இல்ல, நீங்க அது படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து, எழுத ஆரம்பிச்சதுல இருந்து அப்படியே அது ஒரு இதா வந்தது. ஆனா நான் உங்களோட ஒர்க்கை பத்தி பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனா இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய அனுபவங்கள் தான் எழுதுவாங்க. ஆனா உங்களுக்குல கம்ப்ளீட்லி உங்க லைஃபோட ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒவ்வொரு இடத்துல இருக்க மாதிரி நீங்க பார்த்த விஷயங்கள், நீங்க வேலை செஞ்சது, அது எல்லாத்தோட பிரதிபலிப்பும் அங்கங்க இருந்துதான் இருக்கு. சோ எப்படி உங்களோட அனுபவங்கள் நீங்க அனுபவிக்கும் போதே உங்களுக்கு மனசுல தோணுமா, இது ஒரு கதையா இப்படி நல்லா இருக்கும்? நான் எப்பயுமே வந்து என்னன்னா, 5 முதலையின் கதை நாவல், அந்த போல நாவல் எழுதினேன். அது வந்து நான் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் தைமூர்னு ஒரு நாட்டில் வியாபாரம் பண்ண போய், அதில் வந்து எனக்கு கிடைச்ச அனுபவங்கள், என் நண்பருக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாமே சேர்த்து தான் வந்து எழுதியிருக்கிறேன். நான் அந்த நாட்டில் இருந்து திரும்பி இங்கே வந்தேன் இல்லைங்க, வந்தப்போ வந்து இந்த நாவல் எழுதலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணப்போ 2 விதமான எண்ணங்கள் இருந்துச்சு. முதல் எண்ணங்கள் என்ன இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நாவலை என்னால் எழுதிட முடியுமா அப்படிங்கிறது. ஏன்னா என் கையில் ஒன்றுமே இல்லைங்க. அது ஒரு நோட் எடுத்து பார்த்தேன், அங்கே அதில் உள்ள கணக்கு வழக்குகள் மட்டும்தான் இருந்ததே தவிர ஒரு பேரோ ஒரு ஊர் பேரோ ஒரு குறிப்போ எதுவுமே என்கிட்ட இல்லை. ஆனால் நான் எழுத ஒரு சாப்டர் உட்காந்த பிறகு வந்து என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்குல்ல ஹார்ட் டிஸ்க் இருக்குல்ல, அது அத்தனையும் தூக்கி வெளியில வந்து பொலிச்சுன்னு போட்டுருச்சு. எதுவுமே புக்கு எதெல்லாமே இந்த குறிப்பு எடுத்து வைக்கிறது, அதை எடுத்து வைக்கிறது, சாப்டர் திரட்டி வைக்கிறது. இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க, இந்த சீன் ஆர்டர் பிரிக்கிறது, அதை பிரிக்கிறது, அப்படி முதல் சீன்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு, கூட்டு போயிட்டு இருக்கிறது இருக்கு இல்லைங்களா. அப்படிதான் போதே தவிர என் அனுபவத்துல தங்குறது, என் அனுபவத்துல தங்குற காட்சிகள், என் அனுபவத்துல தங்குற கண்ணீர்கள், என் அனுபவத்துல வந்து இருக்கக்கூடிய இருக்கு இல்லைங்களா, அது வெளியில பீறிட்டு கிளம்பி வருது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து எங்கேயுமே ஓடி போறது இல்லை. நமக்குள்ள வந்து என்ன கேட்டீங்கன்னா, அடி அடுக்குன்னு சொல்றோம் இல்லையா, உங்க மொழியில சொன்னோம்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள போட்டுருக்கு. அது ஹார்ட் டிஸ்க்ல சும்மா இல்லை, அது பலவித ப்ராசஸ் எடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்க உட்கார்ந்து ஒரு டெடிகேட்டடா உங்க உள்ளுக்குள்ள இருந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி உங்க உள்ளுக்குள்ள இருந்து அப்படி ரொம்ப டீப்ல போய் உங்க டீப்பை வந்து நோண்டி அப்படி தட்டி அப்படி நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது வந்து அது எல்லாமே சர அப்படி உள்ள வந்துடும். நீங்க அதை அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா, நான்லாம் சில நேரங்கள் என்ன பண்ணுவேன்னா, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிரவுண்டு ஓடுறது, அந்த கேரக்டர் ஓடுறது, நீங்க உட்கார்றது, நீங்க பண்றது, இது எல்லாமே வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுவேன், ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். நாளைக்கு எழுதும் போது வந்து என்னன்னா, இதை மறுபடியும் நான் தட்டி எடுத்து என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே உங்க கணத்துல ஒரு மச்சம் ஒரு பருவம் இருந்துச்சு அப்படி வரைக்குள்ள எழுதிடுவேன். நான் பாத்துருவேன், அது ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் உங்களை பத்தி ஏதாவது ஒரு கேரக்டர் நான் வந்து எழுத போறேன், செய்ய போறேன் எழுதிருவேன். அது மாதிரி ஒவ்வொரு அனுபவத்தையுமே ஒவ்வொரு காட்சியுமே வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கு இல்லைங்களா, உள்ள ஊற போட்டு அது வர்றது மட்டும்தான் எழுது. அதுக்காக இதுக்காக அப்படி கிடையாது. அது உள்ளுக்குள்ள இருந்து எழுதுறதுங்கிறது வந்து ஒரு காலம் வரைக்கும் டெட்லைன்ல வேலை பார்த்தவன் நான். ஒவ்வொரு சாட்டர்டே வந்து இஷ்யூ முடிக்கணும், நைட்டுக்குள்ள வந்து பேஜ் முடிக்கணும்,
இது முடிச்சுக்கணும், அது முடிக்கணும், இது முடிக்கணும்னு. இப்பெல்லாம் அதை நிறுத்திட்டேன் நான். கடைசியா வந்து உங்க விகடன்ல வந்து அன்பும் மரமும் தொடர் கேட்டாங்க. அப்பயும் அவங்ககிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, என்னால இந்த டெட்லைன் அந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியில வந்துட்டாங்க, மொத்தமா எழுதி தந்துறேன்னு சொல்லிட்டு 22 பீஸ் மொத்தமா எழுதி தந்துட்டேன். முன்னாடி எழுதி தந்துட்டேன். எனக்கு வந்து இப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, என்னால எழுத முடியாதல்ல, நான் அதுக்குள்ள இருக்க விரும்பல. எனக்கு இப்ப நான் தோணுனா எழுதுறேன். 10 நாள் தோணல அப்படியே சும்மா வந்து காலங்காத்தால நாளையுமே ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சிருவேன். எப்பயும் மார்க்கெட்டுக்கு போவேன், சந்தைக்கு போவேன், செய்வேன், பண்ணுவேன். அப்படி போனா போவேன், வருவேன். இன்னைக்கு நைட் எழுதுனா இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்டா எடுக்கிறேன் இல்லைங்களா, அதுல மட்டும் நான் என்ன பண்ணுவேன் கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் ஒத்துக்கிட்டேன்னா அதுக்குள்ள போய் என்ன திணிச்சு பண்ணுவேன். ஆனா அதுக்குமே முழுமையா வந்து அந்த அந்த விஷயத்தை எழுதுறதுக்கு கரைஞ்சி போறதுக்காக அத்தனை காத்திருப்பேன். அதுக்கு நிறைய பைத்தியக்காரத்தனங்கள்லாம் பண்ணுவேன். திடீர்னு பெங்காலி சாங்கா கேட்பேன், திடீர்னு வந்து ஹிந்தி சாங்கா கேட்பேன். ஏன்னா அந்த நேரத்துல தமிழ் சாங் கேட்டுச்சுன்னா உங்க மைண்ட் வந்து அந்த பொருளை அதோட விளக்கத்தை அப்படி போகும். வெறும் மியூசிக் மட்டும் கேட்டு ஏதோ பண்ணிக்கினி ஒன்ஸ் அதுக்குள்ள நானா கரைஞ்சேனா தான் எழுதுவேன். ஏதோ ஒன்று செய்யணுன்றக்காக செய்ய மாட்டேன். புரியுது. அது ஒரு ஷாலோவா இருக்காது, உள்ள இருந்து எனக்கு அது வரணும். இன்னைக்கு ஒண்ணு வரணும், இன்னைக்கு எழுதணும்னு ஒண்ணு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி இருந்தாலும் எழுதிருவேன். எத்தனை மணி தூங்காம இருந்தாலும் சரி, போகாம இருந்தாலும் சரி. சில நேரங்கள் மார்க்கெட்டுக்கு போய் வந்து நண்டு ஆர்டர் கொடுத்துட்டு டைப் பண்ணிட்டே இருப்பேன். கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது டைப் பண்ணிட்டே இருப்பேன். இதுல கொஞ்சம் டைப் பண்ணிடுவேன். அப்புறம் கார்ல உட்காந்த அப்புறம் டைப் பண்ணுவேன். டீசல் அடிப்பானுங்கல்ல, அதுல 2 வரி அடிப்பேன். ஏதாவது கிருத்தனம் பண்ணிக்கணுமா, அந்த வாழ்க்கை போர் அடிக்குது இல்ல, நம்மளாலே ஏதாவது கிருத்தனம் பண்ணாதான் உற்சாகமா இருக்கு. வேற என்னதான் இருக்குது இல்ல, போறோம் சாப்பிடுறோம் வர்றோம், போறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம், போறோம் சாப்பிடுறோம் தூங்குறோம் அப்படிங்கிறது இல்லையா. இடத்துல இந்த மாதிரி சொல்றேன் நான், அதை முடிக்கணும். எனக்கு வந்து இப்ப டார்கெட் வந்து என்னன்னா, இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பயங்கர வித்தியாசமா இருக்கும். இப்ப என்னன்னா, ஒரு பையன் வந்து மனிதர்கள் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கான். ஒரு 4-5 பசங்கள்லாம் சேர்ந்து எல்லாமே சேர்ந்து பண்ணியிருக்கானுங்க. அந்த பையன் அந்த படத்தை கொண்டு வேகமா சொல்லிடுறேன் நான். அந்த பையன் அந்த படத்தை அப்படி காட்டும் போது அவனுக்கு இவன்லாம் யாராவன் அப்படின்னு பார்த்தேன். என் வீட்டுல போட்டு காட்டினா 40 நிமிஷம் அப்படியே 1.5 மணி நேரத்துல மிரண்டுட்டேன். இப்ப இந்த 30ஆம் தேதி இந்த பையனுக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா எழுதுங்கண்ணா அப்படின்னா, நான் கண்டிப்பா எழுதுறேன்டான்ட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு சபதம் போட்டேன். என்ன சபதம் போட்டேன்னா, இப்ப எழுதிக்கிட்டு இருக்கிறது முடிக்காம நான் ஃபேஸ்புக் வர மாட்டேன்டா அப்படின்ட்டு. இப்ப என் டார்கெட் என்னன்னா 29ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும். 30ஆம் தேதி அந்த பையனுக்கு எழுதணும். அது எழுதாம இருக்க முடியாது, அது கமிட்மெண்ட். இல்ல அது அவனோட ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்கு. அதே சமயம் வந்து என்ன கேட்டேன்னா, எனக்கு என்னுடைய சபதத்தையும் வந்து தளர்த்திக்கிட்டு வர்றதுலயும் இது இல்ல. அப்ப இதுலயும் எனக்கே ஒரு சவால் இருக்குல்ல. இந்த சவால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சவால் என்ன வந்து என்ன கேட்டீங்கன்னா, என்ன உயிர்ப்பா வச்சிருக்கு. அடிப்படையில் நான் ஸ்போர்ட்ஸ்மேன். நான் பாக்குறேன்ல, காலையில நான் வந்து எல்லாத்தையுமே கவனிப்பேன். உங்களை மட்டுமே கவனிக்க மாட்டேன். நீங்க வந்து இந்த சார் வந்து என்ன வந்து என் கண்ணத்துல ஒரு பரு இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் வந்து அந்த பூக்கார மாட்ட போய் கேட்பேன், என்னவா காலை நொண்டி வரான், எங்கேயாச்சும் போய் கடி வாங்கிட்டு வந்துருச்சான்னு சொல்லி அந்த குட்டி நாயை கேட்பேன். புரியுது, குட்டி நாயை கேட்பேன். அது என்ன, ஆமா நேத்து அது கூட போய் வந்து போகாதன்னு போய் கடி வாங்கிட்டு வந்திருக்கிறான் அப்படின்றது இல்லையா. அந்த பூனைகளை கவனிப்பேன். நான் நொண்டி வர அப்படின்லாம் கவனிப்பேன். அப்படி நாய், மனிதர்கள் நீங்க இப்ப நைட்டு நினைக்கிறீங்க, நீங்க காலையில நாங்கெல்லாம் விடிகாலில் வந்து 3 மணிக்கு எந்திரிச்சு மீன் சந்தைக்கு போகக்கூடிய ஆட்க. காலையில பாத்தீங்கன்னா பெருச்சாளிகள் வெளியில வரும். அப்படி சிட்டி ஃபுல்லா பெருச்சாளிகள். பகல்ல அந்த பெருச்சாலிகளை நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி பெருச்சாலி மாதிரி மனிதர்கள் வந்து காலையில அப்படி கிளம்பி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துலதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தைரியமா வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசுவாங்க, அவங்களோட கதையை சொல்லுவாங்க, செய்வாங்க. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய மக்களை போய் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்துருக்கும். இதுல நீங்க எல்லாமே கதையை எழுதியிருக்க முடியாது. சோ அப்ப நீங்க எதை எழுதலாம், எது எழுத வேண்டாம், யாரை பத்தி எழுதலாம், எழுத வேண்டாம், எப்படி நீங்க வந்து அது நீங்க எழுதும் போது வந்து புனைவாக்குறது தான். நம்ம டைரி குறிப்பு எழுதல, முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நட்சத்திர எழுத்தாளர் சரவணன் சந்திரனின் 5 முதலைகளின் கதை மற்றும் ரோலெக்ஸ் வாட்ச் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். விகடன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, பிளே ஐகானை கிளிக் பண்ணி 5 முதலைகளின் கதை மற்றும் ரோலெக்ஸ் வாட்ச் லிசன் பண்ணுங்க.